ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இருக்கீங்க. நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி இந்த ஓன் வாய்ஸ்னால் தயவுசெய்து வால்பாறை வர்றவங்க ஆஃப்டர் 6 o'clock மேலே இல்லை 6 o'clock பக்கத்தில் யாரும் பைக்கில் வர வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம வனவிலங்குகள் அதிகமாக ஜாஸ்தியாக ரோட்டில் நடமாடுறதுனால நம்மளால் அவங்கள மீறி போக முடியாது. அதேமாதிரி அவங்கள ஓவர்டேக் பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து யானை நின்றுச்சுன்னா நிற்கிறவங்க ஏன் நிற்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. முன்னாடியோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ யானை நின்றுக்கலாம். ஏத்தாப்புல வர வண்டி சொல்லியிருக்கலாம், அதனால் இவங்க நின்றுக்கலாம். அதனால் தயவுசெய்து யாராவது நிற்கிறாங்க, வண்டியில் நிற்கிறாங்கன்னா ஏன்னு கேளுங்க. முன்னாடி யானை இருந்ததுன்னா தயவுசெய்து போயிடாதீங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஜெர்மனிலேருந்து ஒரு சுற்றுலா பயணி இறந்தார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிரும். ஏன்னா அவர் யானை நிற்கிதுன்னு இவங்கெல்லாம் சொல்லியுமே அவர் போயிட்டார். போய் அவர் யானை ஓவர்டேக் பண்ணி போகணுன்னு நினைக்கல, அவர் போயிடலான்னு நினச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அது திரும்பிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதனால் தயவுசெய்து வால்பாறை வர்றவங்க 2 வீலரில் வரணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. ஈவினிங் ஒரு 5 o'clock 4 o'clock மேலே தயவுசெய்து 2 வீலரில் வராதிங்க. ஏர்லி மார்னிங்கும் வராதிங்க. இன்பிட்வீன் கேப்பில் 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே கம்பல்சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ வன அதிகாரிகளே சொல்லிட்டாங்க, ஆவணி 6 மணிக்கு மேலே வால்பாறைக்கு 2 வீலர் வராதிங்கன்னு சொல்லிட்டு. இது உள்ளூர் வாசிகளுக்கும் கூட நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா வனவிலங்குகள் முன்னாடி இவ்வளோ தூரம் நாங்கள் இருந்தப்போ இந்தளவுக்கு நாங்கள் பார்த்தது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நிற்பாங்க ரோட்டில், அவ்வளோதான். ஆனால் இப்போது ரெகுலராகவே நிற்கிறாங்க. அதனால் தயவுசெய்து 6 மணிக்கு மேலே 2 வீலரில் வராதிங்க.